வணக்க மக்களே, சற்று முன் கிடைக்கப்பட்ட தகவல் ஒன்று வெளியாக உள்ளதாம். அண்ணாமலை செயலால் அதிர்த்தி இருக்கும் எடப்பாடியா, டெல்லிக்கு போன் போட்ட நைனானார், கூட்டணியில் சலசலப்பா. வாங்க வீடியோவை முழுமையாக கண்டாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய 2026 சட்டமன்றத்தை நோட்டிதான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகள் எல்லாம் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில்தான் ஆளும் திமுக அரசு மீண்டும் ஆட்சி பிரதிவட்டும் நிலைப்பாட்டில் அதற்கான வேலைகள் எல்லாம் ஸ்டாலின் அவர்கள் ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் தமிழகம் முழுவதுமே தனது பரப்புரையை மேற்கொண்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்தான் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் கூட அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்த நிலைகள் தான் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் எடப்பாடி அவர்கள் அதற்கான வேலைகள் எல்லாம் தொடங்க இருக்கிறார். அது மட்டுமின்றி அதிமுகவில் கூட்டணி கட்சிகள் என்பது கண்டிப்பாக அதற்கான வேலைகளை மும்பாரமாக செயல்பட்டு வருகிறார் எடப்பாடி அவர்கள். இதனைத் தொடர்ந்துதான் தமிழகத்தில் வரக்கூடிய 2026 சட்டமன்றத்திலானது கண்டிப்பாக மாநில தலைவர் பதவி பறிக்கப்பட்டது முதல் அண்ணாமலைக்கும் எந்த ஒரு வகையான மாநில அல்லது தேசிய பதவியும் இன்று வரை வழங்கப்படவில்லையாம். அதாவது முன்னாள் தலைவர் என்ற முறையில் மட்டுமே அவர் பாஜகவில் உள்ளார் அண்ணாமலை அவர்கள். இதனால் கட்சி சார்பான நிகழ்ச்சியில் கூட பெரிதாக அவர் பங்கு பெறாமல் இருந்து வருகிறார். இந்த நிலையில்தான் அடுத்தடுத்து டெல்லியில் பயணம் மேற்கொண்டிருக்கிறார் அண்ணாமலை அவர்கள். கண்டிப்பாக இது ஒருவரும் இருக்க பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் ஆகியோரை சந்தித்து பேசி வருகிறார் அண்ணாமலை. அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகுவதாக அறிவித்த இருவரையுமே மீண்டும் கூட்டணியில் சேர்க்க அண்ணாமலை அவர்கள் அதற்கான வேலைகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். அண்ணாமலை அவர்களுக்கு டெல்லி தலைமையில் ஒரு அசைன்மெண்ட் எல்லாம் கொடுத்ததாகவும் கூறப்படுகிறதாம். இந்த நிலையில்தான் அண்ணாமலை மீதான அதிர்ச்சி இருக்கும் எடப்பாடி பழனிசாமி நைனா நாகேந்திரன் மூலம் சில தகவல்கள் எல்லாம் டெல்லிக்கு அனுப்பியுள்ளார். குறிப்பாக அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை கூட்டணியில் சேர்க்க முடியாது என எடப்பாடி பழனிசாமி பேசி வரும் நிலையில்தான் அவர்களை அண்ணாமலை அவர்கள் அடிக்கடி சந்தித்து பேசுவதும் கூட்டணியில் ஒரு பெரும் குழப்பத்தை எல்லாம் ஏற்படுத்துவதாகவும் எடப்பாடி அவர்கள் கூறியிருக்கிறார். அதிமுக தனக்கு கீழே இருக்கும் நிர்வாகிகள் தற்போது வரை இந்த விஷயத்தை சுட்டிக்காட்டி தன்னிடம் கேள்விகள் எல்லாம் எழுப்பியதாக நைனா நாகேந்திரன் கூறியுள்ளாராம். எடப்பாடிக்கு இந்த தகவலானது டெல்லியில் பாஸ் செய்ய வேண்டும் என்று சொன்னாராம். அதனைத் தொடர்ந்துதான் அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து என்டிஏ கூட்டணியில் சேர வலியுறுத்தி வந்ததாகவும் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் அவர்களை மீண்டும் சேர்க்க அதற்கான வேலைகளை தொடங்கியிருக்கிறார். தற்போது வரை தான் அதிமுகவிலிருந்து சில நிர்வாகிகள் எல்லாம் வெளியேற்றி ஒரு வலுவான அமைப்பை ஏற்படுத்தி தான் முயன்று வரும் நிலையில் அண்ணாமலை இப்படி செய்வதென்பது கட்சியில் எனக்கு எதிரானவர்களை ஒன்றிணைக்கும் வாய்ப்பை கண்டிப்பாக அவர்கள் அமைத்துவிடும் எனவும் அண்ணாமலை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் நைனார் மூலம் டெல்லி தலைமைக்கு எடப்பாடி பழனிசாமி செய்தி ஒன்றை அனுப்பதாகவும் கூறப்படுகிறதா. இந்த தகவல் தான் அரசியலிலே ஒரு புதிய மாற்றத்தை எல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் என்டிஏ கூட்டணியில் சேர்க்க அதற்கான வாய்ப்புகளை அதற்கான முயற்சிகள் எல்லாம் அவர் எடுத்துக்கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் தான் எடப்பாடி அவர்கள் அண்ணாமலை மீது அதிருப்தியில் இருந்த நிலையில்தான் அவரை பற்றி சில தகவல்கள் எல்லாம் டெல்லிக்கு அனுப்பியுள்ளதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வந்தது. இது பற்றி 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக என்டிஏ கூட்டணியில் மீண்டும் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் ஆகியோர் சேர அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் பேசப்படுகிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.